அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நான் பேச இருக்கும் டாபிக் ஜோசப் மாஜினி. இவர் யார் என்றால் இத்தாலியின் புரட்சி தந்தை. ஒரு காலத்தில் இத்தாலி மிக சிறந்த ஒரு நாடாக இருந்தது. வரலாற்றில் சொல்வார்கள், ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமென்றால் அதன் பண்பாட்டை அழித்து விடுங்கள், அந்த நாடு தானாக அழிந்துவிடும். ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமென்றால் அதன் பண்பாட்டை அழித்து விடுங்கள், அந்த நாடு தானாக அழிந்து விடும்னு வரலாற்று பேராசிரியர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா குண்டு போட்டால் கூட பரவாயில்ல, அது 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 அழியாமல் கூட இருக்கும். ஆனால் அந்த நாகரிகத்தை, அந்த பண்பாட்டை அழித்தோம்னா அந்த நாடு சுக்குநூறாக போயிடும். அதுக்கு ஒரு அடையாளம் தான் கிரேக்க நாடும் ரோம் நாடும். இந்த ரோம நாடும் கிரேக்க நாடும் ஒரு காலத்தில் மிகச்சிறந்த நாடாக இருந்துச்சு. உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த நாடாக இருந்துச்சு இந்த ரோம் நாடு. ஜூலியஸ் சீசர் பீரியடில் அவங்க தான் உலகத்துக்கு காலண்டர் கொடுத்தாங்க. அவங்க என்னன்னா, எப்படி அவங்க நாட்டை அவங்க அழிச்சாங்க அவங்க அப்படின்னா, இந்த ஜூலியஸ் சீசர் எகிப்து மேலே படையெடுக்கிறாரு. பயங்கரமான வீரன். ஐ கேம், ஐ சா அண்ட் ஐ ஹவ் கான்கர்டுன்றாரு ஷேக்ஸ்பியரு. ஜூலியஸ் சீசருக்கு வசனம் எழுதுறாரு, நான் வந்தேன், பார்த்தேன், வென்றேன். பார்த்த இடத்தெல்லாம் ஜெயிச்சாள். எகிப்துக்கு போகிறாரு ஜூலியஸ் சீசர். ரோம்லேருந்து எகிப்துக்கு போகிறாரு. பார்த்தா எகிப்தை ஜெயிச்சிட்டாரு. எகிப்தோட ராணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பின அழகி கிளியோபாட்ரா. உலகத்திலே பேர் அழகின்றாங்க. அவளுடைய அழகை கேள்விப்பட்டால் நம்பவே மாட்டேங்க. கழுத பாலில் தான் குளிப்பா. பெரிய பியூட்டிஷனர். எல்லா அழகும் அவளுக்கு என்னென்ன மேக்கப் பண்ணால் என்னென்ன மாதிரி முகம் இருக்கும், எப்படி அழகாக இருக்கும் அப்படின்னு. ஈவன் வழுக்க தலையில் கூட முடி வளர்கிறதுக்கு அவள் தைலம் செஞ்சுருக்கா. பெரிய எக்ஸ்பர்ட். 7 மொழி தெரியும், நிறைய மெடிசின்ஸ் தெரியும், நோய்களுக்குரிய மெடிசின்ஸ் தெரியும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு அறிவாளி பெண்மணி. சீசர் போய் எகிப்தை கைப்பற்றின உடனே, வெல்கம் டு மை ஈஜிப்ட் மிஸ்டர் சீசர் அப்படின்னு நிற்கிறேன். அப்படியே சீசர் அவள் அழகில் வாங்கிட்டாரு. அவளை கல்யாணம் முடிச்சிட்டாரு. கொண்டு வந்து திரும்ப ரோமுக்கு வந்தார். ரோமில் வந்து பார்த்தா அவங்க போட்ட ஆட்டம். சீசர் ஒரு பார்ட்டி வைக்கிறாரு, ட்ரிங்க்ஸ் பார்ட்டி. அந்த ஊரில் பெரிய பணக்காரங்களை எல்லாரையும் கூப்பிட்றாரு. எல்லா பணக்காரங்க, தனவந்தர்கள், பெரிய போர் தளபதிகள், படைத்தளபதிகள், எல்லாம் பெரிய விஐபிஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறாரு. பார்ட்டி வச்சா அங்கே வந்து அவங்க ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பின்னாடி போய் வாமிட் பண்ணுறது. வாமிட் பண்ணிட்டு வந்து மறுபடியும் குடிக்கிறது. இப்படியே விடிய விடிய குடிக்கிறது. இது இந்த பாருங்க, குடிச்சு அழிஞ்சான்றாங்க பாருங்க. அதுதான் அது. இவங்க இந்த பார்ட்டி முடிஞ்ச உடனே, இந்த பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து கிளியோபாட்ரா ஒரு பார்ட்டி வைக்கிறான். கிளியோபாட்ரா எப்படி பார்ட்டி வைக்கிறான்னா, எல்லாருக்கும் மதுவை கப்பலை ஊற்றிட்டு அதில் வந்து முத்துக்களை போடுறான். எல்லா மதுவிலையும் முத்துக்களை போடுறான். அந்த முத்துக்கள் கரையுதுங்க. காஸ்ட்லியான முத்து. இந்த முத்துக்கள் எங்கேருந்து வந்துச்சுன்னா, இந்த முத்துக்கள் இந்தியாவிலேருந்து, பர்டிகுலராக தமிழ்நாட்டிலேருந்து நம்ம மதுரை நம்ம பாண்டிய மண்டலம் கொற்கை துறைமுகத்துலேருந்து, தூத்துக்குடியில் முத்து குளிக்கிறாங்கல்ல, அவங்க எடுத்த முத்துக்கள் தாங்க அங்கே போகுது. அங்கே அன்னைக்கே வந்து நம்ம தமிழர்கள் அந்த ரோமோட வணிக தொடர்பு வச்சுருக்காங்க. இதெல்லாம் கொண்டு போய் விற்றுருக்காங்க. அதாவது முத்துக்கள், விலையுயர்ந்த வாசனை திரவியங்கள், ஏலக்காய், மிளகு, மயில் தோகை, தங்கம், வைரம், வெள்ளி, வைடூரியங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே விற்றுருக்காங்க. அந்த ஊரில் சொல்கிறாங்க, அந்த டைமில் சிசரோவோ செனேகாவோ இருக்கார் அந்த பீரியடில். இந்த நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பூரா அள்ளிட்டு போகிறாங்கப்பா. யாரை? மிளகு கொடுத்து நம்ம இதை வாங்கிட்டு போகிறோமா, இந்த அவங்க ஊரில் உள்ள பொருளாதாரத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறோமா, மிளகையும் ஏலக்காயும் கொடுத்து அப்படி சொல்கிறாங்க. அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வியாபாரம் தமிழ்நாட்டுக்கு ரோமுக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஒயின்லையும் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் முத்துக்களை கொடுத்து அவள் குடிக்கிறாள். பார்த்தா காஸ்ட்லியான அந்த மது. அது அவளை மாதிரி வைக்க முடியல. எல்லாரும் பாராட்டுறாங்க, ஆஹா உங்களை மாதிரி முடியாதுங்க. எல்லாம் குடிச்சு என்ன ஆகுது, கடைசியில் சீசரை கொண்டுட்டாங்க. சீசரை கொன்ன உடனே எகிப்துலேருந்து ரோம்லேருந்து எகிப்துக்கு போயிட்டா கிளியோபாட்ரா. மறுபடியும் சீசருக்கு அடுத்து மார்க் ஆண்டனின்ற வரான். மார்க் ஆண்டனி போகிறான். அவன் போகிறான், மறுபடியும் எகிப்தை போய் கைப்பற்றுறான். வெல்கம் டு மார்க் ஆண்டனி அப்படின்றான். மறுபடியும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிர்வாணமாக அவனும் அவள் அழகில் வாங்கி அவளை மறுபடியும் கல்யாணம் முடிச்சுட்டு ரோமுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். மறுபடியும் இதே ஊத்து ஆட்டம் பாட்டம்.
நாடு வழங்குமா? அப்படியே நாடு இல்லாமல் அழிஞ்சு போச்சு. ஏற இறங்க ஒவ்வொரு அமைப்பும் வந்து 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 கடைசியில் இத்தாலி ரோம்ன்ற ஒரு நாடே உலக வரைபடத்தில் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரோமுக்கு பக்கத்தில் உள்ள பிரான்ஸு, ஆஸ்திரியா, ஜெர்மனு எல்லாம் ரோமோட ஒவ்வொரு இத்தாலியோட ஒவ்வொரு பகுதியை கபலீகரம் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் திருடிட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் இத்தாலி இருக்குது. இப்போ அடுத்து இதுக்கு ஒரு விமர்சனம் பிறக்கணும்ல. ஒரு ஒரு சொல்லுவாங்க, ஒரு நாட்டில் ஒரு இடத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தால் அந்த குழப்பத்திலிருந்து அந்த நாட்டையோ அந்த மக்களையோ மீட்பதற்கு ஒரு 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 ஆள் தோன்றுவான், ஒரு ஹீரோ தோன்றுவான், ஒரு கதாநாயகன் தோன்றுவான்றாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், அது எந்த அளவு உண்மைன்னு பாருங்கள். ஒரு இத்தாலியில் ஜெனோவான்ற நகர், இத்தாலியில் ஜெனோவான்ற நகர் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு அந்த சர்வீஸ் முடிஞ்சு அவங்க அம்மாவும் பையனும் வராங்க. ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்தோடைய பிரார்த்தனை கூட்டம் முடிஞ்சு அம்மா வந்து பையன் 5 வயசு பையனை ஒரு அம்மா வந்து கூட்டிகிட்டு வராங்க. அந்த அந்த அம்மா கூட்டிகிட்டு வரும்போது பிச்சைக்காரங்கெல்லாம் கோவிலுக்கு வெளியே உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க. அந்த காலத்திலே எடுத்துருக்காங்க பாருங்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பிச்சைக்காரங்க ரோட்டில் கோவில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வராங்க, நம்ம மேலே இறக்கப்பட்டு காசு கொடுப்பாங்கன்னு. அப்போ இந்த சின்ன பையன் ஓடி போய் அங்கே ஒரு வயதான ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டு உட்காந்துருக்காரு. பாவமாக பிச்சைக்காரன் உட்காந்து ரொம்ப ஏழ்மை தோற்றமா. அவரை போய் கழுத்தை கட்டியை பிடிச்சிக்கிட்டு, அம்மா இவருக்கு நீங்கள் பணம் கொடுக்கணுமா, இவருக்கு நீங்கள் உதவி பண்ணணுமா, இல்லைன்னா நான் இந்த இவரை விட்டு வெளியே வரமாட்டேம்மா அப்படின்றாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, கண்ணா நான் கண்டிப்பாக அவருக்கு உதவ வேண்டாம், நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் உதவ வேண்டாம், வாடா அவர் யாருன்னு சொல்கிறேன்டா அப்படின்ட்டு அவருக்கு உதவுறாங்க. அவருக்கு உதவும் போது அந்த பெரிய மனுஷன் சொல்கிறாரு, அந்த வயதான பெரியவர், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க பெரியவர், சின்ன வயசுலேயே இவ்வளோ இறக்க குணம் உள்ளவனாக இருக்கானேம்மா, பெரிய ஆள் ஆன உடனே உலகத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதனாக வருவான் அப்படின்றாரு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சு. இந்த சின்ன பையனை கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா வராங்க. வரும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டு இருக்கிற யார் தெரியுமா இவங்கெல்லாம் இத்தாலியில் இளம் இத்தாலின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் உள்ளவங்க இவங்க. அந்த அமைப்பு இளம் இத்தாலி, இந்த இத்தாலியை அப்புறம் ஒன்று செய்யணும்னு ஒன்று நோக்கத்தில் அவங்க ஒரு புரட்சி படையாக இருந்தாங்க. அவங்க எல்லாம் நாளடைவில் அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு வசதி எதுவும் இல்லாதனால அப்படியே ஏழ்மையாக போயிட்டாங்க. நாட்டுக்காக உழைச்சி ஏழ்மையாக போயிட்டாங்க, வறுமையில் ஆகிட்டாங்க, நீங்கள் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்றான். இதை இந்த பையன் கேட்குறான். சின்ன வயசுலேயே மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இந்த பையன் நல்லா படிக்கிறான், சிறந்த அறிவாளி, சிறந்த படிப்பு படிக்கிறான். இந்த பையனுடைய பேர் தான் ஜோசப் மாஜினி. மாகினின்றாங்க, மாஜினின்றாங்க, வாட் எவர் இட் மேபி. நம்ம வந்து மாஜினின்னு தான் தமிழில் சொல்கிறாங்க. இந்த ஜோசப் மாஜினி வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப அறிவாளியாக இருக்கான். சின்ன வயசுலேயே நல்லா படிக்கிறான், நல்ல அறிவாளியாக இருந்துட்டு இந்த மாதிரி புரட்சி கொஞ்ச நாள் ஆனவுடனே புரட்சியான ஒரு குரூப்பில் போய் சேர்ந்து ஒரு புரட்சியில் ஈடுபடுறான். புரட்சியில் ஈடுபட்ட உடனே கவர்மெண்ட் அவனை பிடிச்சிருது. நீ தவறு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவனை இத்தாலியிலேருந்து நாடு கடத்திடுறாங்க. இத்தாலியிலேருந்து நாடு கடத்தின உடனே இவன் வந்து அப்படியே சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸு, ஜெர்மன், இங்கிலாண்டுன்னு ஒவ்வொரு ஊராக போகிறான். இத்தாலிக்குள்ளேயே வரலை, ஆனால் ஒவ்வொரு ஊராக போய் இவன் என்ன பண்ணுறான், டியூட்டிஸ் ஆஃப் அ மேன், த டியூட்டிஸ் ஆஃப் அ மேன் ஒரு புஸ்தகம் எழுதுகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரெஞ்சு புரட்சி அப்போ பிரெஞ்சு புரட்சிக்கு முக்கிய காரணம் ரூசோவும் வால்டேரும். அதில் ரூசோ எழுதின அந்த சோசியல் கான்ட்ராக்ட், சமூக உடன்படிக்கைன்ற புத்தகம் மக்கள் மத்தியில் பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி புரட்சி ஏற்படுத்துச்சு. இங்கே அமெரிக்காவில் புரட்சி ஏற்பட்டப்ப தாமஸ் பெயின் எழுதின காமன் சென்ஸ், பொது அறிவுன்ற புஸ்தகம், கண்டத்தை தீர்வு ஆள்வதா, இந்த இவ்வளோ பெரிய அமெரிக்காவை ஒரு சின்ன குட்டி நாடு ஆள்வதா அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எழுச்சியை உண்டு பண்ணுச்சு. அது மாதிரி இந்த டியூட்டிஸ் ஆஃப் அ மேன் அப்படின்ற புத்தகம் இத்தாலி பூரா பரவுது. அரசாங்கத்தால் தடை செய்யப்படுது, ஆனாலும் இத்தாலி பூரா பரவுது. இவர் தன்னுடைய காதலியோட கூட்டிகிட்டு ஒவ்வொரு ஊராக போகிறாரு. போகிற இடங்களெல்லாம் பேசுகிறாரு. இளைஞர்களே, இவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இளைஞர்களே, உங்கள் தந்தையின் கூடாரத்தை விட்டு வெளியே வாருங்கள், உலகம் வேகமாக முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது, அதனோடு சேர்ந்து நீங்களும் முன்னேறுங்கள் அப்படின்றாரு. மிக அருமையான மனிதன். ரெண்டாவது, படிப்பில் ரொம்ப ஆர்வமான ஆள். அவர் சொல்கிற ஒரு கொட்டேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு உகந்த புத்தகங்களை கொடுத்து விட்டு என் வாழ்நாள் முழுவதும் என்னை சிறையில் இட்டாலும்
நான் அந்த சிறையில் இருக்க தயார்ன்றார். எனக்கு ஏற்ற புத்தகத்தை கொடுத்துருங்கப்பா, அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே நான் ஜெயிலில் இருந்துருவேன்றார். பொதுவாகவே பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், ஜவஹர்லால் நேரு போன்ற பெரிய தலைவர்கள்லாம் ஜெயிலில் தான் புஸ்தகம் படித்தாங்க. புஸ்தகம் படித்து இன்னும் நாங்கள் அறிவாளி ஆக்கிட்டாங்க. காஸ்ட்ரோவும் அதே மாதிரி தான். காஸ்ட்ரோ கியூபாவில் ஜெயிலில் இருக்கும்போது நிறைய புஸ்தகங்கள் கொடுங்க கொடுங்க வாங்கி படித்து உலக அறிவை வளர்த்துக்கிட்டார். அது மாதிரி இந்த இவர் நல்ல அறிவாளியான இவர் நாடுகளெல்லாம் உள்ள பூரா சுற்றி பார்க்குறாரு. இவர் ஒவ்வொரு இடத்துலையாவது போய் இளைஞர்களை கூப்பிட்டு பேசுகிறாரு. பேசும்போது இவர் இளைஞர்களே என்னுடன் வாருங்கள், புதிய இத்தாலியை படைப்போம், சுரண்டுவதை தடுப்போம், சுரண்டல்வாதிகளை வெளியேற்றுவோம், புதிய இத்தாலியை படைப்போம், அருமையான இத்தாலியை படைப்போம், செல்வம் செழித்தோங்கும் இத்தாலியை படைப்போம் அப்படின்றாரு. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் கேட்குறாரு, சரிங்க சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் நாங்கள் உங்களோட சேர்ந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நிலம் தருவீங்களா, நாங்கள் விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிடுவோம் அப்படின்னு. இல்லை, கிடையாது, கிடைக்காது அப்படின்றாரு. அடுத்து இன்னொருத்தையும் சொல்கிறேன், சார் நான் உங்களோட சேர்றேன், எனக்கு உங்கள் அரசாங்கத்தில் எனக்கு ஒரு வேலை தருவீங்களா அப்படின்றாரு. அது கிடைக்காது அப்படின்றாரு. அப்போ நான் உங்களோட சேர்றேன், இன்னொருத்தையும் சொல்கிறேன், சரி உங்களோட சேர்றவையா, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, ஏதாவது தொழில் செஞ்சினாலும் பழச்சிக்கிறேன் அப்படின்றேன். கிடைக்காது, இல்லைன்றார். அப்போ என்னதாங்க கிடைக்கும் உங்களோட வந்தா? நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, உங்களோட வந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றே ஒன்று, கசையடி, சிறை தண்டனை. அப்படின்னா என் கூட வாங்கன்றாரு. யாராவது வருவாங்கன்னா கூட. ஆனால் இவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யார்? கரிபால்டி, காவர் மாதிரி ஆளுக இவர் பேச்சை கவனமாக கேட்டு மிகச்சிறந்த ஒரு தலைவர் இவர் பின்னாடி நம்ம போகணும்டான்னு சொல்லி அவங்களும் இந்த இளம் இத்தாலின்ற குரூப்பில் இவர் ஆரம்பித்து வைக்கிறார். அரசாங்கத்துக்கு தெரியாமல் அந்த இளம் இத்தாலின்ற குரூப்பை மறுபடியும் வளர்க்குறாரு. இளம் இத்தாலி, இளம் ஐரோப்பான்ற குரூப்பை வளர்த்து அவங்க மூலமாக அந்த புரட்சி எண்ணங்களை பூரா மக்கள் மத்தியில் பிதைச்சு இத்தாலி பூரா விழிப்புணர்வாகி இத்தாலி அந்த இவருக்கு பின்னாடி அந்த கரிபால்டி டைமில் இத்தாலி விடுதலை பெறுது. அந்த இத்தாலி விடுதலை பெறும்போது அந்த இத்தாலியில் உள்ள அந்த ஜூலியஸ் சீசர் முதல்ல சொன்ன வார்த்தையை ஒன்று சொல்கிறேன். அந்த ஜூலியஸ் சீசர் சொல்கிறாரு, ஆபத்து என்று ஆபத்தை எண்ணி அஞ்சு கொண்டே இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை நேரில் சந்தித்து தான் பாரேன். ஆபத்துன்னு ஆபத்தை பற்றி பயந்துக்கிட்டே இருக்கியா, இன்னொரு சந்திச்சு பாரு, அது எப்படி இருக்கும் பாரு அப்படின்றாரு. எவ்வளோ வீரமான வார்த்தை. கோழை தினமும் இறக்கிறான், வீரனோ ஒரு முறை இருக்கிறான், கோழை தினம் செத்து மடிக்கிறான். இதெல்லாம் ஜூலியஸ் சீசர் சொன்ன வார்த்தை. மிக அருமையான வார்த்தை. நீ அமைதியாக இருக்க விரும்பினால் போர் செய்ய தயாராகு அப்படின்னாரு. அந்த ஜூலியஸ் சீசர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க பின்னால் இருந்து புரட்சி பண்ணி ஒரு புதிய இத்தாலியை படைக்கிறாங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு என்னுடைய வார்த்தை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.